தினமணி டாக்கீஸ் நேயர்களுக்கு வணக்கம். போன வாரமே கூலி படத்தோட ஹைப் இருந்தங்காட்டி, நெறைய படங்கள் சரியா திரைக்கு வரல. கூலி மட்டும் தான் வந்துச்சு. அதனால நெறைய படங்கள் அடுத்தடுத்த வாரங்களுக்கு தள்ளி போயிடுச்சு. அப்படி பார்க்கையில இன்னைக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு. நடிகர் வசந்த் ரவி நடிச்ச இந்திரா அப்படின்ற ஒரு படம் திரைக்கு வந்திருக்கு. படம் எப்படி இருக்கு? வாங்க பார்க்கலாம். தமிழ்நாட்டில மட்டும் இல்ல, இந்திய அளவிலேயே கூலிக்கான ஹைப் எப்படி இருந்துச்சு, எதிர்பார்ப்புகள் ஒரு பக்கம், அதோட நெகட்டிவ் விமர்சனங்கள் ஒரு பக்கம், பாசிட்டிவான விஷயங்கள் ஒரு பக்கம், ரஜினி ஒரு பக்கம், லோகேஷ் ஒரு பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போன வாரத்திலிருந்து படம் ரிலீஸ் ஆகி, இந்த வியாழக்கிழமை முடியிற வரையுமே இந்த படத்தோட பல விஷயங்கள் பல 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 இடங்கள்லேருந்து விவாதிக்கப்பட்டுருச்சு. படம் உண்மையிலேயே நல்லா இருக்கா, இல்லையா அப்படின்றது ஒரு பெரிய அதுவே ஒரு பெரிய கேள்வின்ற மாரி ஒரு சாரர் நல்ல படம்ன்றாங்க, ஒரு சாரர் இல்ல அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் போகுது. ஆனா எந்த விதத்திலயும் வணிகத்த அந்த படம் பாதிக்கல. அதனாலேயே இந்த வாரமும் பெரிய படங்கள் வராது அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனா முன்னாடியே திட்டமிட்ட மாரி நடிகர் வசந்த் ரவி நடிப்பில உருவான கிரைம் த்ரில்லர் படமான இந்திரா இன்னைக்கு திரையரங்குல வெளியாயிருக்கு. படம் எப்படி இருக்குன்னா, அ இந்த படத்த இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்க்கும்போது நெறைய பேர் தெரிஞ்சிருக்கும். இது ஒரு கிரைம் த்ரில்லர் மாரியான ஒரு சப்ஜெக்ட் அப்படின்னு. நம்மளும் தியேட்டர்ல அப்படி தான் அந்த படத்த பார்க்குறோம். இயக்குனர் சபரீஷ் நந்தா இந்த படத்த டைரக்ட் பண்ணியிருக்காரு. இவங்க 2 பேரும் அதாவது சபரீஷ் நந்தாவும், வசந்த் ரவியும் ட்ரெய்லர்லயே ஒரு மாரியான ஒரு லுக்க காமிச்சாங்க. அதாவது வெட்டப்பட்ட கைகள், அப்படி இப்படின்னு என்னமோ ஆச்சு. சரி தியேட்டர்ல போய் பார்க்கும்போது எப்படி இருக்கு அப்படின்னா, படம் ஆரம்பிக்கும்போதே சென்னையில ஒரு காவல்துறை அதிகாரியா இருக்காரு வசந்த் ரவி. அவருக்கு ஒரு மனைவி, 2 பேருமே ஒரு நல்ல வாழ்க்கையில இருக்காங்க. ஒரு படத்தோட ஸ்டார்ட்டிங்கே வசந்த் ரவி ஒரு சஸ்பென்ஷன்ல இருக்காரு. காரணம் அதுக்கு ஒரு ரீசன் வச்சிருக்காங்க படத்துல. அந்த சஸ்பென்ஸோட பதற்றமாவே அடுத்தடுத்த கதைகள் அப்படியே போயிட்டுருக்கு. போயிட்டுருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, திடீர்னு சென்னையில ஒரு தொடர் கொலைகள் நடந்துட்டே இருக்கு. அந்த கொலைகளுக்கு ஒரு ஒரு ஐகானிக்கான ஒரு சிம்பிளா ஒரு கொலையாளி ஒரு தடயத்த விட்டுட்டு போறாரு. என்னன்னா, கொல்லப்படுறவங்க எல்லாத்தோடையும் கைய மணிக்கட்டு பகுதியிலிருந்து அந்த விரல் பகுதியும் கட் பண்ணி எடுக்கிறது கொலையாளியோட ஒரு பாணியா இருக்கு. இப்படி தொடர்ந்து ஒரு 4 கொலை நடந்துருது. இந்த 4 கொலை பண்ணது யாருன்னு சொல்லி பெரிய போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல பயங்கரமான ஒரு இதாயிடும். தொடர்ந்து தேடுறாங்க. யார் பண்ணா? இவரு பண்ணா? அப்படின்ட்டு. இந்த 4 கொலை செய்யப்பட்ட ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா, நம்ம படத்தோட நாயகன் வசந்த் ரவியோட மனைவியும் அதில இருப்பாங்க. அவங்க ஒரு பெரிய அபார்ட்மெண்ட்ல இருப்பாங்க. அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு தேடி எப்படி ஒரு கொலையாளி கொல்ல முடியும்? அப்படின்ற ஒரு கேள்வியிலிருந்து ஆரம்பிக்கிற இந்த வழக்கு. இந்த இந்த கொலைக்கான மோட்டிவ் என்ன? ஏன் கொல்லணும்? அப்படின்னு நெறைய கேள்விகள் வச்சுட்டே வருது. பட் இவரு தான் அதாவது இந்த படத்தோட இந்த ட்ரெய்லர்லயே காமிச்ச மாரி அந்த பரபரப்பு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஓகே இதுதான் நடக்கப் போகுது அப்படின்னு நம்ம சில யூகங்கள்லாம் வச்சாலுமே, ஃபர்ஸ்ட் ஹாஃபோட எண்டு அதாவது இன்டர்வல் முடியும்போது வேற ஒரு ட்விஸ்ட் ஓப்பன் ஆகுது. உண்மையிலேயே அந்த ட்விஸ்ட் படத்த அடுத்த செகண்ட் ஹாஃப் பார்க்க வைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சுவாரஸ்யமா அமைஞ்சிருக்கு. முக்கியமா சொல்லணும்னா, நடிகர் சுனில் இந்த படத்துல ஒரு வில்லனா பண்ணியிருக்காரு. ஒரு 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 மாரியான மேனரிசம் அவர் ஒரு சைக்கோவாவும் சரி, சேம் டைம் அ அது தனக்கான தன் கொலைகளுக்கான மோட்டிவேட் என்னன்னு சொல்ற விஷயங்களா இருக்கட்டும். இதெல்லாம் ஒரு பக்கம். சுனில் தான் இந்த படத்தோட ஒரு வில்லன் அப்படின்ற ஒரு லேயர் போயிட்டே இருக்கும்போது, நமக்கு வேற வேற ட்விஸ்ட்டும் இருக்குங்காட்டி நம்ம இத சொல்ல வேண்டியதா இருக்கு. படத்தோட முதல் பாதி ஒரு படத்தோட கிரைம் த்ரில்லர் படத்துக்கு எப்பவுமே ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப கிரிப்பிங்கா இருந்தா தான் செகண்ட் ஹாஃப்ல ஆடியன்ஸ் உட்காருவாங்க. பட் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓரளவுக்கு சின்ன சின்ன ரொம்பவே லேகாவே இருக்கு. ஸ்டார்ட்டிங் ஆரம்பிக்கும்போது ஒரு ஒரு நமக்கு ஒரு கியூரியாசிட்டி வந்தாலுமே, காட்சிகள் நகர நகர வசந்த ரவி திரும்ப ஏதோ குடிக்கிறாரு. அப்புறம் எது என்னமோ சஸ்பென்ஸ்ல இருந்து மீண்டு வர்றதுக்கு ஏதாவது வேலை பண்றாரு. அப்புறம் இன்னொரு பக்கம் பார்த்தா பேரலலா ஸ்லோவான காட்சிகள் போகும்போது நமக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் என்னடா இது இப்ப கதைக்குள்ளேயே இன்னும் போ முடியலையே அப்படின்ற மாரியான ஒரு எண்ணத்த குடுக்குது. ஆனா இன்ட்ரோல் பிளாக் தான் அந்த படத்தோட ஒரு ஒரு ஹைப்பான மூமெண்ட். அந்த இன்ட்ரோல் பிளாக்க வச்சுட்டு, இந்த இன்ட்ரோல் பிளாக்லேருந்து என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு 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 பெரிய மூமெண்ட் அங்க கிரியேட் ஆகுது. செகண்ட் ஹாஃப்மே நெறைய ட்விஸ்ட் இருக்கு. ஒரு நம்ம எதிர்பார்க்காத அதாவது மனுஷங்களோட கிரே ஷேட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? இப்ப இவங்க 2 பேரும் நல்லவங்கன்னு நெனைக்கிறோம். ஒரு கதாநாயகியோ இவங்க நல்லவங்களா இருக்கலாம் அப்படின்னு நெனைக்கிறோம். ஒரு வில்லன் சைட்ல இருந்து அவன் வில்லன், அவன் கெட்டவன் அப்படின்னு நெனைக்கிறோம். இந்த படத்துல அந்த பேட்டர்ன கொஞ்சம் உடைச்சிருக்காங்க. இந்த மனுஷனுக்குள்ள அந்த கிரே சைடு இருக்கு இல்லையா? அந்த கிரே சைட ரொம்ப இயக்குனர் முடிஞ்ச அளவுக்கு தன்னோட கதாபாத்திரங்கள வச்சு அத பேச முயற்சி பண்ணியிருக்காரு. இருந்துமே இந்த படம் செகண்ட் ஹாஃப்க்கு என்னதான் ஒரு லீட் இருந்தாலுமே, ஒரு எண்ட நோக்கி போம்போது என்ன ஆயிடுதுன்னா, நம்ம யூகிக்கக்கூடிய காட்சிகளா மாறிடுது. அப்புறம் இந்த கிரைம் த்ரில்லருக்கான பரபரப்பு அந்த ஸ்கிரிப்ட்ல பெருசா ஒர்க் ஆகல. திரைக்கதையில சரியாவே அந்த பரபரப்பு வரலன்னு தான் சொல்லணும். அதனாலேயே இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்க வேண்டிய படம் சில இடங்கள்ல பெரிய சொதப்பலையும் சந்திக்குது. அ இது இது இத மட்டும் அவங்க ஸ்கிரிப்ட்ல கொஞ்சம் டைரக்டர் ரெடி பண்ணியிருந்தாங்கன்னு கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருந்தாங்கன்னா, அதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃப்பையும் சரி, செகண்ட் ஹாஃப்பையும் சரி 2யுமே மெர்ஜ் பண்ற பாயிண்ட்ன்னு ஒண்ணு இருக்குல்ல. இந்த படம் எந்த முதன்மையா பேசுதுன்றது ஒண்ணு அது கிளைமாக்ஸ்ல தான் ஓப்பன் ஆகுது. அது ஒரு பெரிய டிசப்பாயின்ட்மென்ட் இந்த படத்துக்கு. நடிகர் வசந்த் ரவியோட நடிப்ப இந்த படத்துல
பாராட்டி ஆகணும். என்னன்னு கேட்டிங்கன்னா, எப்பவும் போல ஆஸ் யூசுவலா நடிச்சிருக்காரு. பட் இருந்தாலுமே ஒரு காட்சியில வந்து அவருக்கு வந்து கண் பார்வை வந்து சரி தெரியாம போயிருது. அந்த இடத்துல வந்து அவர் க்ளோஸ்அப் ஷாட்லாம் நெறைய க்ளோஸ்அப் ஷாட் வைக்கிறாங்க. அவர் வந்து அவர் மனைவி இல்லாதப்ப எப்படி ஃபீல் பண்றாரு, ஒரு ஒரு கொலைகளுக்கான கொலையாளி அவர தேடி வரும்போது என்ன மாரியான எக்ஸ்பிரஷன் பண்றாருன்றது வந்து ரொம்ப பிரமாதமாவே வந்து சினிமாட்டோகிராஃபர் வந்து காட்சிப்படுத்துறாரு. அதோட எடிட்டிங் பேட்டர்ன்ல பின்னணி இசையில அத பார்க்கும்போது வந்து அந்த காட்சி ரொம்பவே தத்ரூபமாவும், வசந்த ரவிக்குள்ளேயும் ஒரு நல்ல ஒரு நடிகர் இருக்கிறாரு அப்படின்றதையும் அந்த அந்த அவரோட எக்ஸ்பிரஷன் எல்லாமே வெளிப்படுத்துது. இந்த படத்தோட பெரிய ஹீரோஸ் அப்படின்னு சொல்லணும்னா, கதை வந்து ஓரளவுக்கு இருந்தாலுமே, வசந்த ரவியோட எக்ஸ்பிரஷனா இருக்கட்டும், அப்போ வில்லனா நடிச்ச ஆட்களா இருக்கட்டும், அப்புறம் வந்து இந்த இந்த எடிட்டிங் இந்த படத்துக்கு எடிட்டிங்கும், பிஜிஎம்மும் அந்த மூட் செட் பண்ண அந்த வீட்டுக்குள்ள வந்து ஒரு மூட் செட் பண்ணியிருப்பாங்க. கலரிஸ்ட் ஒர்க்லாம் பண்ணி நல்லா பண்ணியிருப்பாங்க. இதெல்லாமே இந்த படத்த வந்து ஓரளவுக்கு டெக்னிக்கலி வந்து இந்த படத்த வந்து ரொம்ப அழகா பிரசன்ட் பண்ணுது. பட் இருந்தாலுமே அந்த கதை, திரைக்கதை இந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து சின்ன தொய்வு சந்திக்குது. முக்கியமா இன்னொரு காட்சியில வந்து அது ஒரு பெரிய டிசப்பாயின்ட்மென்ட் காட்சி என்ன அப்படின்னா, இவருக்கு வந்து வசந்த ரவிக்கு வந்து சரியான கண் பார்வை தெரியாது இல்லையா? இந்த தெரியாது அப்படின்ற அப்படி ஒரு இது ஒரு கிரியேட் ஆகும். அப்போ வந்து அவர் ஃப்ரெண்டு வந்து யாரோ ஒருத்தர் கால் பண்ணும்போது, "இந்த ஃபோன அவர்ட்ட குடுத்து நீ பாரு" அப்படின்னுவாரு. கண் தெரியாத ஒருத்தர் எப்படி பார்க்க முடியும் அப்படின்றது வந்து இந்த மாதிரியான டிசப்பாயின்மெண்ட்டான விஷயங்கள் தியேட்டர்ல வந்து நம்ம கதையில ரொம்ப அவேர் பண்ணுற மாதிரியான லாஜிக்கல் இஷ்யூஸாக வந்துருச்சு. மற்றபடி இந்த படம் வந்து ஒரு ஏவரேஜான படம் தான் அப்படின்னு தான் சொல்ல வேண்டியது இருக்குது. காரணம் என்னென்னா, நமக்கு டைட்டில் ஏன் இந்திரான்னு வச்சாங்கன்னு ஒன்று இருக்குது. மொத்தமாகவே இந்த கதை வந்து படம் முடியும் போது இந்த 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 படத்துக்கு ஏன் இந்த டைட்டில் அப்படின்ற ஒரு கேள்வி வந்து வலுவாக வருது. அதுக்கான ஒரு ரீசனாகவும் அதுக்கான அந்த புரோட்டகனிஸ்ட்டோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன இருக்குன்றது ஒன்றும் தெரியல. அது ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் தான் அந்த படத்துக்கு. நடிகர்கள் வசந்த ரவியை தாண்டி வந்து மெஹரீன் ஃபிர்சாதா பண்ணியிருக்காங்க. அவங்க பேரா பண்ணியிருக்காங்க. அவங்க வர சில காட்சிகள்லாம் கூட ஓகேவா இருக்குது. முக்கியமா வந்து அனிகா சுரேந்திரனும், சுமேஷ் மூர் அப்படின்னு சொல்லிட்டு கலா அப்படின்னு சொல்லி ஒரு மலையாளத்துல ரொம்ப ஃபேமஸான ஒரு படம். டொவினோ தாமஸ் கூட நடிச்சிருப்பாரு. பெரிய ஆக்ஷன் படம் அது. இந்த படத்துல வந்து சுமேஷ் மூர் வந்து நடிச்சிருப்பாரு. அதுவுமே வந்து ரொம்ப அவரோட கேரக்டருமே ரொம்ப பிரில்லியன்ட்டா இருக்கு. முக்கியமா வந்து அவர் வந்து ஒரு சிரிக்கிறதா இருக்கட்டும், அவர் வந்து நம்ம அவர த பாய் நெக்ஸ்ட் டோர் அப்படின்னு சொல்ற மாரியான ஒரு அந்த மாரியான ஒரு சுமேஷ் வந்து அந்த மாரியான ஒரு ஆள். அது வந்து அவருக்கு வந்து ரொம்ப பெர்ஃபெக்ஷனா பொருந்திருக்கு. மொத்தத்தில் அந்த படம் வந்து க்ரைம் த்ரில்லர் அப்படின்ற ஒரு வகையில் நம்ம தமிழ் சினிமாவில் நிறையா அண்மை காலங்களில் வந்து நிறையா படங்கள் வந்துகிட்டு இருக்குது. அந்த வகையில் பார்த்தா இது தனித்துவமான படமான்னு கேட்டால் இல்லை அப்படின்ற ஒரு பதிலுக்கு தான் போக வேண்டியது இருக்குது. காரணம் என்னென்னா, நம்ம மலையாளத்தில் இருக்கட்டும், தெலுங்கு மற்ற மொழிகளில் இருக்கட்டும், நிறைய பேர் இப்போ க்ரைம் த்ரில்லர் வந்து நம்ம நிறைய ஆட்கள் வந்து ரசிகர்கள் வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு வந்து ரொம்ப வந்து கிரிப்பிங்காக ஒரு ஸ்டோரி இல்லைன்னா கூட சம்திங் வந்து நியூவாக இருக்கணும். ஒரு சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஏதோ ஒன்று லேட்டஸ்ட்டாக ஒரு புதுசா ஒரு விஷயம் இருக்கணும் இல்லையா? இந்த படத்துல வந்து சில விஷயங்கள் இருந்தா கூட, எங்கேயோ நம்மள இன்னும் அவேர் பண்ற மாரியான ஒரு விஷயம் உருவாயிருது. அதனாலயே இந்த படம் வந்து ஒரு ஆவரேஜான படம் அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்கு தான் வந்திருக்கு. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா, தினமணி சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வாரம் நெறைய படம் வெளியாக இருக்கு. அந்தந்த படங்களோட நிலவரம் என்னன்றத அடுத்த வாரம் பார்ப்போம்.